நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக வாரம் எனது சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். கத்தோலிக்க திரு அவையில் எல்லோராலும் சொல்லப்படும் குருத்தோலை ஞாயிறு, அதாவது தவக்காலம் முடிந்து புனித வாரம் ஆரம்பிக்கின்றோம். இந்த புனித வாரம் ஆரம்பிக்கும் முன் இந்த தவக்கால முடிவில் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அந்த கேள்வியை நான் என்னையே கேட்டேன். நான் என்ன கேட்காத ஒரு கேள்வியை உங்களை கேட்க மாட்டேன். நான் எனக்கு விடாத சவால் ஒன்று உங்களுக்கு நான் விட மாட்டேன். முதல் நான் என்ன பார்க்கணும். இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த தவக்காலம் எப்படி போச்சு? இது உண்மையிலேயே ஒரு தவக்காலமாக இருந்ததா? இல்லை இந்த தவக்காலத்துக்கு எத்தனை கொண்டாட்டங்கள்? எங்கள் வீடுகளில் மட்டுமல்ல, கல்லூரிகளில், எங்களுடைய குறுமடங்களில் கேளுங்கள். யாரையோ ஏமாற்றி வாழுகின்றோம். தவக்காலம் என்று சொல்லி ஒரு 40 நாட்களை வைத்தோம். அந்த 40 நாட்களில் கூட சில நாட்களை களவெடுத்துறோம். கொண்டாட்டங்கள், வெக்கங்கள். நான் ஒரு கொண்டாட்டத்துக்கும் போகலை. ஒரே ஒரு கொண்டாட்டத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் ஒன்று ஏற்பட்டது. அது குறுமட விழா. ஆனால் என்னுடைய உணவை பொறுத்த மட்டும் நான் அதை காப்பாற்றியிருக்கிறேன். ஆனால் நான் சில தவறுகளும் செய்திருக்கிறேன். அது கூட மௌனத்தை அனுசரிக்க வேண்டும் என்று நினைத்த முடியலை. நாளைக்கு குருத்தோலை ஞாயிறு. நாளைய தினம் புனித வாரத்தினுடைய ஆரம்பம், தொடக்கம். இந்த தொடக்கத்தில் குருத்தோலை ஞாயிறு பேரை வச்சு குருத்தோலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் இந்த குருத்தோலை ஞாயிறு நாங்கள் எடுத்து எம்ப போடும் ஒரு முக்கியமான ஒரு நற்செய்தி, அதுவும் லூக்காவினுடைய நற்செய்தி மிகவும் காத்திரமான ஒன்று. ஏன் காத்திரமானது என்று சொன்னால், இயேசுவினுடைய பாடுகள் அவற்றை வரி வரியாக எடுத்து சொல்லுகின்றது. அப்போ குருத்தோலை ஞாயிறுக்கு என்ன நடந்தது? ஏதோ ஒரு தவறு. என்ன தவறு? இயேசு சொல்லியிருக்கிறாரு, நீ அங்கே போய் ஒரு கழுதையை பிடிச்சு கொண்டு வா. விவிலிய வரலாற்றில் சொல்லுவார்கள், ஒரு அரசன் தன்னுடைய நாட்டுக்கு வரும்பொழுது அவன் குதிரையில் வருவான். குதிரை ஒரு மகத்தான ஒரு மிருகம். அந்த குதிரையில் வரும்பொழுது கம்பீரம் ஒன்று இருக்கும். அந்த கம்பீரத்தோடு தான் வருவான், குதிரைக்குரிய அந்த அழகு. ஆனால் இயேசு கழுதையில் வராரே. ஆனால் குதிரைக்கும் கழுதைக்கும் எவ்வளோ வித்தியாசம்! குதிரைக்கும் கழுதைக்கும் எவ்வளோ வித்தியாசம்! கழுதைன்னு சொல்கிற சொல்லிலேயே அது கெட்டு போச்சு. இயேசு ஏன் எப்படி செய்தார்? இந்த இயேசுடைய வாழ்க்கையை நீங்கள் உன்னிப்பாக பார்த்தால், அடிக்க வேண்டிய இடத்திலே அடிப்பார், உச்சந்தலையில் அடிப்பார். ஆகவே வேண்டுமென்று தான் அவர் கழுதையை கொண்டு வந்தார். சரி, கழுதை மேலே அவரை இருத்தினார்கள். அவர் ஒரு சொலமென்றியா ஒரு பெரிய ஒரு வருகை. அப்போ இவர்கள் எல்லாம் மக்கள். இந்த நாட்டிலே நான் சுதந்திரம் பெற்ற நாள் தொட்டு இந்த மக்கள் எப்படி மக்களாக மாறுவார்கள் என்பதை நான் அடிக்கடி பார்த்துருக்கிறேன். அந்த மக்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வழியில் நின்ற ஓலைகளை எல்லாம் பிடிச்சு இழுத்து ஓசானா பாடியவரை அரசராக்க வேண்டும் சத்தம் போட்டார்கள். இயேசு அமைதியாகவே கழுதையில் வந்தார். இதே மக்கள் இவரை அரசராக்க வேண்டும் என்று சொல்லி அதே மக்கள் ஒரு சில தினங்களுக்கு பிற்பாடு கூச்சலிட்டார்கள், சிலுவையில் அறையும், அரசனாக்குங்கள், சிலுவையில் அறையுங்கள். என்ன முரண்பாடு! ஏன் இந்த மக்கள் சிந்தித்தார்களா? அதான மக்கள் என்று சொல்கிறோம். மெஜுக கூட்டம் தானே.
சொல்லடாண்டா சொல்லுவான், சத்தம் போடணுன்னா சத்தம் போடுவான். இன்றைக்கு இந்த கட்சிக்கு வாக்கு போடனா போடுவான், நாளைக்கு மற்ற கட்சிக்கு வாக்குனா போடுவான். மக்கள் எங்களுடைய இந்த சுதந்திரம் பெற்ற காலந்தொற்று நடந்த கலவரங்கள் அல்ல, இன அழிப்புகள் எல்லாம் பாருங்கள். மக்கள் சாதாரணமாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் உசுப்பி விட்டு எழு, அடி போடு, சாராயத்தை குடு அடித்தார்கள். ஏன் அடித்தார்களே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு துவேஷம் வரலாற்றினூடாக வளர்ந்து இன்றைக்கு ஊறி இருக்கு. இன்றைக்கும் அந்த இனத்துவசத்தை பேசுகிற அரசியல்வாதி இருக்கிறார்கள் இன்றைக்கும். அப்போ இன்றைக்கு என்ன நடக்குது? சரி, இயேசுக்கு நடந்தது அது வரலாற்று செய்தி. அந்த வரலாற்று செய்தியை தியானிக்கிறதுல ஒரு பிரயோசனம் இல்லை. அந்த வரலாற்று செய்தியை தியானிப்பதில் ஒரு பிரயோசனம் இல்லை. எங்களோட திருநாட்கள் எல்லாம் முன்னாடி திருநாளில் வெளியால் வச்சு அந்த நபரை வெளியால் வச்சு பார்க்குறோமே ஒழிய அந்த திருநாள் எனக்கு சொல்லும் செய்தி என்ன, சவால் என்ன என்பதை பார்ப்பது இல்லை. இன்றைக்கும் மரத்தில் ஏற்றி வச்சுட்டு கல்லறிவாங்க. நான் மரத்தில் ஏறி இருக்கிற கல்லறி வாங்கி இருக்கிறேன். ஏன் மரத்தில் ஏற்றுறார்கள் என்ற பலவீனம் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இவனை மரத்தில் ஏற்றுவோம், பதவியில் ஏற்றுவோம், ஏற்றி வச்சு போட்டு கல்லறையா. அதைத்தான் அவங்களும் செய்தாங்க. ஓசானா பாடினாங்கள், அரசனாக்குங்கண்டால் பிறகு சிலுவையில் அறையும்ண்டார்கள். அப்போ நாங்கள் யாரில் கவனமாக இருக்க வேண்டும்? கல்லறிபவன் பால் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மரத்தில் ஏற்றுபவனில் தான் கவனமாக இருக்கணும். இவன் ஏன் மரத்தில் ஏற்றுகிறான், இவனுடைய நோக்கம் என்ன, இவனுடைய மறைநோக்கம் என்ன, இவனுடைய உள்நோக்கம் என்ன என்பதை புரிந்து ஏறாமல் இருப்பது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு. ஏற்றி போட்டு கல்லறியை வாங்கி கொண்டு அவனுக்கு நொந்து பிரயோசனம் இல்லை. அவன் என்னுடைய பலவீனத்தை அறிஞ்சு தான் அவன் செய்தான். ஆனால் இன்றைய நற்செய்திக்கு வருவோம். அதான் முக்கியம். இன்றைய 2 நற்செய்தி படிப்பார்கள் எங்களுடைய ஆலயங்களில். ஒன்று இந்த குருத்துவரையை சம்பந்தப்பட்டது, 2வது இயேசுடைய பாடுகள். இந்த கழுதையில் இந்த வந்த இயேசு ஒலிவ மலைக்கு போய் என்ன சொல்லுகிறார்? பிற இனத்தவரின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள், அதிகாரம் காட்டுகிறார்கள், நன்மை செய்பவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் நீங்களே அப்படி செய்யக்கூடாது. உங்களுள் பெரியவர் சிறியவனாகவும் ஆட்சி புரிபவர் தொண்டி புரிபவராகவும் மாற வேண்டும். யார் பெரியவர்? பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரியபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா. நான் உங்கள் நடுவே பணிபுரிய வந்தேன். ஒரு முரணான செய்தி. இன்றைக்கு கூட நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு போனால் அல்லது பந்திக்கு போனால் முன்னுக்கு தான் ஓடுறோமே, முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு இருங்க. நாங்களும் உசாரப்பட்டு போய் முன்னுக்கு இருக்கிறோம். ஏன் அதில் ஒரு கௌரவம், பதவி. ஆனால் இயேசு அதை மாற்றுறார். அதான் அந்த புரட்சி. இயேசு செய்த பயங்கர புரட்சிகளை தான் சொன்னது மட்டுமல்ல, செய்தார். எப்படி செய்தார்? இறுதியாக தன்னுடைய சீடரோடு உண்ண ஆசைப்பட்டார். இரவு உணவு இறுதியாக, இதுதான் கடைசி உணவு, உங்களோடு இருந்து நான் உண்ணப்போகின்றேன். சீடர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் பந்தியில். திடீரென்று இயேசு எழுந்து மேலாடையை கலட்டுகிறார். அது என்ன அடையாளம்? என்னுடைய இருக்கும் ஒரு பதவியை கூட, இருக்கும் அந்த அதிகாரத்தை கூட நான் கலட்டி விடுகிறேன். ஒரு சின்ன துண்டை உடுத்தி கொண்டார் வேலைக்காரன். அந்த காலத்தில் வேலைக்காரர் சின்ன துண்டோடு தான் இருப்பார்கள். ஏன் சிலவோட இந்த காலத்திலையும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு சிலருடைய காலையும் கழுவி துடைத்தார். அதிசயம். போதகர் என்றார்கள், மெஸ்ஸியா என்றார்கள், இரட்சகர் என்றார்கள், ஆசிரியர் என்றார், என்னென்னவோ எல்லாம் சொல்லி கூப்பிட்டார்கள். அவர் ஒரு அக அதிகாரத்தோடு பேசினார். அக அதிகாரத்தோடு, புற அதிகாரத்தோடு அல்ல. புற அதிகாரம் வெளியாலிருந்து வருவது, அக அதிகாரம் அகத்திலிருந்து வருவது. யாராலும் அசைக்க முடியாது, எந்த கும்பனாலும் அசைக்க முடியாது, எந்த அரசனாலும் அசைக்க முடியாது,
எந்த அரசியல்வாதியாலும் அசைக்க முடியாது, எந்த மத குருக்களாலும் அசைக்க முடியாது. அகத்திலிருந்து வரும் அதிகாரம். அது கடவுள் எனக்கு தந்த ஒரு கொடை. அந்த அதிகாரத்தோடு பேசினவர் இப்பொழுது சீடருக்கு ஒரு உதாரணத்தை காட்டுறார். பணிவிடை செய்யுங்கள். இதில் இருந்தால் இந்த பணிவிடை தலைமத்துவம் வந்தது, சர்வன்ட் லீடர்ஷிப். ஆனால் இன்றைக்கு இந்த சர்வன்ட் லீடர்ஷிப், பணிவிடை செய்வோம் என்று சொல்லுவோரெல்லாம் சொல்லிக்கொண்டே பணிவிடை செய்ய இல்லை, அதிகாரத்தை தான் காட்டுறார்கள். எப்பாவது ஒரு நாள் சும்மா ஒரு காட்சிக்கு டேபிள் இப்படி சர்வ் பண்ணுவாங்க, அதாவது சோறு எடுத்து கொடுக்குறது, கறி எடுத்து கொடுக்குறது. இயேசு அதை சொல்ல இல்லை. இந்த வாழ்க்கை அதிகாரத்தில் நீ இருந்தால், தலைமத்துவத்தில் இருந்தால், முகமத்துவத்தில் இருந்தால் பணிவிட செய். அதுதான் கிறித்தவம். துறவரத்தில் கூட இதை நாங்கள் காண முடியலையே. எங்களுடைய பள்ளிக்கூடங்கள், எங்களுடைய ஆசிரியர்கள் இருக்கிறார்களே, குருக்கள், துறவிகள் பணிவிட செய்கிறார்களா? அதிகாரத்தை தான் காட்டுறார். எனக்குள்ள அதிகாரம், நான் தான் ஆசிரியன். இதை நான் நன்றாக பார்க்குறது. என் சொல்லு அடக்கி வாழணும். அப்போ இயேசுவின் போதனைக்கு என்ன நடந்தது? இந்த புனித வாரத்தில் இந்த செய்தி எங்களுக்கு தெளிவாக வரும். கேட்போமா? கேட்போம். ஆனால் அது மற்ற காதால் போயிடும். இனி அடுத்த வருஷம் பார்ப்போம். மதம் எங்களை மயக்கு, நாங்களும் அதை மயங்குகிறோம். வாழ்க்கையில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி, இப்போ கடைசி அப்போஸ்தலரிலிருந்து தொடர்ச்சியாக இயேசுவோட பயணிப்போம். இரவு உணவு முடிந்த பின் கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். அவருக்கு ஒரு உள்ளுணர்வு ஒன்று இருக்குது. உள்ளுணர்வு, இன்ட்யூவிஷன், அதுக்கு வரலாறு இருக்குது. உள்ளுணர்வு சரி, அதை நிரூபிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுணர்வு கரெக்ட். அவருக்கு ஒரு உள்ளுணர்வு, இதுதான் என்னுடைய கடைசி இரவு. என்னை பிடிப்பார்கள், சிறைப்படுத்துவார்கள், சித்திரவதை செய்வார்கள். தெரியாமல் என்ன சீடர்களை தன்னோடு கூட்டிக் கொண்டு போனாலும் தன்னோடு இருந்து அவர்களை செபிக்கச் சொல்லி இயேசு அழைத்ததாக பதிவில்லை. சீடர்கள் அவர்களை தன்னோடு கூட்டிக் கொண்டு கெத்செமனே தோட்டத்துக்கு போனாலும், அதிலும் மூவரை இன்னும் கொஞ்சம் தூரம், கல்லறி தூரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அழைத்து கொண்டு போனாலும் தன்னோடு தன்னுடைய செபத்தில் இணைந்திருங்கள் என்று இயேசு கேட்கவில்லை. ஏன் தெரியாது என்று ஊகம். அவங்களுக்கு செபிக்க தெரியாது, அவங்களுக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. நல்லா சாப்பிட்டாங்க, கூப்பிட்றாரு, போனாங்க, தூங்கினாங்க. அப்போ இயேசுனுடைய சிவம் இப்படி முக்கியமானது. நான் என்னுடைய அண்மையில் வெளியிட்ட என்னுடைய நூலில், அதாவது மாறி எனது பாதை மாற்றியவர் யாரோ என்பது ஒரு இயல், ஒரு அதிகாரம், சிவத்தை பற்றி தெளிவாக எழுதியிருக்கிறோம். சந்தர்ப்பங்கள் இருந்தால் தயவு செய்து படியுங்கள். உண்மையான சிவம் என்ன? சும்மா ஒப்புவிப்பது சிவம் அல்ல. அது ஒப்புவிப்பது, கிளிப்புள்ள போல பாடமாகி சொல்லிக்கொண்டே இருப்பது சிவம் அல்ல. அது குழந்தைகள் சொல்கிற சிவம். வளர்ந்தோர் இயேசுவை பாருங்கள். இயேசு தெளிவாக சொல்கிறார், இது ஒரு துன்பமான நேரம், ஒரு துயரமான நேரம், ஒரு கஷ்டமான நேரம். இந்த கஷ்டத்தை, இந்த துன்பத்தை தயவு செய்து எடுத்து விடு. எல்லாரையும் போல, உங்களையும் போல, என்னையும் போல தான் இயேசுவும் செவித்தார். ஆனால் அவரே சொல்கிறார், ஆனால் இது என்னுடைய விருப்பம். என்னுடைய விருப்பத்தை நான் தெளிவாக சொல்வதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. என்னுடைய விருப்பத்தை என்னுடைய சிவத்தில் எடுத்து சொல்லுவதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது நல்ல விஷயம், வரவேற்க வேண்டியதான். ஆனால் அந்த ஆனாலில் தான் சிவம் இருக்குது. ஆனால் உம்முடைய திட்டம், இறை திட்டம் எதுவோ அதுதான் நிறைவேறும். அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அதுதான் சிவம். அதாவது எனக்கு ஒரு சின்ன உதாரணம் தரேன். எனக்கு ஒரு கடுமையான நோய், கேன்சர்ன்னு சொல்லுங்களேன்.
போன் கேன்சர் அல்லது சாக போகிறேன், என்னுடைய சிரமம் அப்படி இருக்குது, கடவுளே எனக்கு சுகம் தாரும், இன்னும் ஒரு 2-3 வருஷமாக வாழ என்னை விட்டுவிடு, நல்லது, தப்பில்லை, எல்லாரும் மனிதையில். ஆனால் அந்த ஆனாலில் தான் சிவம் இருக்குது. என்னுடைய விருப்பத்தை நான் எடுத்து சொல்கிறேன், அதே வேளை என்னுடைய விருப்பம்தான் நிறைவேறும் என்று நான் கேட்கல. இறை திட்டம் என்னவோ அந்த இறை திட்டம் என்னில் ஆகட்டும். மரியாள் அப்படித்தான் செவித்தாள், இயேசு அப்படித்தான் செவித்தாள். அதுதான் சிவம், உண்மையான சிவம். ஆகவே என்னுடைய இடம் இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் என்ன என்று தேடுவது தான் சிவம், ஆன்மீகம். அந்த இடம் என்ன என்று தேடி அந்த ஆன்மீகத்தை கண்டு அதற்கு நான் ஆமென்று சொல்வது தான் உண்மையான சிவம். இத்தோடு இந்த உரையை முடித்துக்கொண்டு அடுத்த உரையில் உங்களை சந்திக்கும் மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.